வணக்கம். தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஐகான், மிகப்பெரிய அடையாளம் அப்படின்னு தனித்துவம் வாய்ந்தவராக கேப்டன் இன்றைக்கும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பல படங்களை பார்த்தாக்க இந்த 2023 2024 வருடங்கள்ல வந்த பல படங்கள்ல மிஸ்யூ கேப்டன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேப்டன் விஜயகாந்தனுடைய புகைப்படத்தோட போட்டு கொண்டாடிட்டு இருக்கிறத நாம பார்க்கிறோம். மிஸ் பண்றவங்கள அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அந்த வருத்தங்களை நாம கவனிக்கிறோம். லப்பர் பந்து மாதிரியான படத்துல கதைகள், காட்சிகள், வசனங்கள் எந்த அளவுக்கு கரவொலியை வாங்குச்சோ அதை விட 100 மடங்கு அந்த படத்துல போட்ட விஜயகாந்த் சாருடைய நீ பொட்டு வச்ச தங்க கோடம் அப்படிங்கிற அந்த பாட்டு போடும் போதெல்லாம் கைச்சிட்டாங்க ஆடியன்ஸ். அதுதான் இன்னைக்கு லட்சக்கணக்கான விஜயகாந்த் ரசிகர்கள் இன்னைக்கும் இருக்காங்கன்றதுக்கும் ஒரு பெரிய உதாரணம், ஒரு சின்ன உதாரணமா நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சரி, விஜயகாந்த் சாருடைய ஆபீஸ்ல நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. ஒரு பக்கம் அலுவலகத்துல வேலை பார்க்குறவங்க, கட்சி ஆபீஸ்ல வேலை பார்க்குறவங்க, சினிமா ஆபீஸ்ல வேலை பார்க்குறவங்க, ஒரு பக்கம் ரவுத்தர் பிலிம்ஸ் அந்த கம்பெனிக்கு வேலை பார்க்குறவங்க, ஒரு பக்கம் வீட்டில் வேலை பார்க்குறவங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில விஜயகாந்த் சார்கிட்ட ஒரு பையன் வேலைக்கு சேர்றாரு. அப்படி வேலைக்கு சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்க அந்த பையன் ஒரு ஆபீஸ் பாயா வேலைக்கு சேர்றாரு. எல்லாருக்கும் டீ எடுத்து கொடுக்கணுமா, டீ எடுத்து கொடுப்பாரு. காஃபி போட்டு தரணுமா, காஃபி போட்டு கொடுப்பாரு. மத்தியானம் சாப்பாடு யார் யாருக்கு என்னென்ன சாப்பாடு அப்படிங்கிறத கேட்டு வாங்கிட்டு அதன்படி ஒரு சாப்பாடை கொடுக்குறவர் அவர். ஆனா விஜயகாந்தனுடைய ஆபீஸ்ல இருக்கிற ஆபீஸ் பாய்கள்லாம் சாப்பாடு குப்பாடு எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க. ஆனா விஜயகாந்தனுடைய ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை தொழிலாளர்களுக்கும் விஜயகாந்த் வீட்டில இருந்து சாப்பாடு வரும். ஏன் அதே ஹோட்டல்ல சாப்பாடு இவங்களுக்கும் 2 பொட்டலம் வாங்கியிருக்க முடியாதா? இல்ல. ஏன்னா விஜயகாந்துக்கு என்ன சாப்பாடு அவருக்கு வருதோ அந்த சாப்பாடு தான் அந்த அத்தனை ஊழியர்களுக்கும். இதை யாராவது செய்ய முடியுமா சொல்லுங்க? இல்ல, தன் வீட்டில இருந்து தனக்கு வர சாப்பாடை எடுத்து இப்படி டிஃபன் பாக்ஸை வச்சுட்டு மறைச்சி சாப்பிட்ற ஆபீஸ்ல நம்ம கூட வேலை பார்க்குற பயல்கள்லாம் இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு என்னுடைய ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வீட்டில இருந்து தான் சாப்பாடு அப்படிங்கிறதுல விஜயகாந்த் அவர்கள் தெல்ல தெளிவா இருந்தார். ஆனா அதே சமயத்துல தன்னை தேடி வர்றவங்க யாரோ அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த உணவை வழங்குறதுலையும் குறிக்கோளா இருந்தார். இன்னைக்கு விஜயகாந்த் சாரை பத்தி பேசும்போது மதுரைக்கு போனாக்கா எனக்கு கோலா புட்டு வாங்கி தருவாரு, சிக்கன் பிரியாணி வாங்கி தருவாரு, மீன் குழம்பு அந்த கோனார் மெஸ்ல நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, அங்கிருந்து அதை வாங்கி கொடுத்துருவாரு, என்ன வேணும்னு கேட்டு அதெல்லாம் செஞ்சிருவாரு. ஏன் கொடைக்கானல் மாதிரியான ஊர்ல, தேனி பக்கம் மாதிரியான ஊர்ல ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தாலும் கூட உங்களுக்குலாம் என்ன சாப்பாடு வேணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில இருந்து எங்களுக்காக நாங்க என்னென்னலாம் நான்வெஜ் ஐட்டம்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் கொண்டு வந்து எங்களுக்காக சாப்பாடு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நடிகை வடிவுக்கரசி அம்மாவில இருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ பேர் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா தன்னுடைய அலுவலகத்துல வீட்டில இருந்து தனக்கு வரக்கூடிய சாப்பாடு தான் எல்லா ஊழியர்களுக்கும் அப்படிங்கிறது விஜயகாந்தனுடைய நிறைஞ்ச மனசை, பரந்த மனசை காமிக்குது. சரி, அந்த ஆபீஸ் பாய் விஷயத்துக்கு வருவோம். அந்த ஆபீஸ் பாய் சொந்த ஊரை விட்டுட்டு இங்க சென்னைக்கு வந்ததுக்கு காரணமே சினிமாவில் நாம சேர்ந்துடணும், சினிமாவில் டைரக்டர் ஆயிடணும் அப்படின்ற ஒரு ஆசையில. ஆனா அப்படி நுழையும் போது அவருக்கு கேட்டு திறந்து விட்டது விஜயகாந்தனுடைய ஆபீஸ் தான். அங்க ஆபீஸ் பாயா அவர் வேலை பார்க்கிறார். அப்படி வேலை பார்த்து அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா இருக்க ஒரு கட்டத்துல ப்ரொடக்ஷன் மேனேஜரா, ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்கெல்லாம் சினிமா கம்பெனி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் அவரை லொகேஷன் பார்க்கறதுல இருந்து எல்லாத்துக்கும் அந்த டீமோட அவர் சேர்த்துக்கிறாரு விஜயகாந்த் சார். நல்லா வேலை பார்க்கறான், சின்சியரா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கு அடுத்தடுத்த கட்டத்துல ஒரு நாள், அண்ணே நான் உதவி டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேனே அப்படின்னு அவர் தன்னுடைய ஆசையை ஒரு நாள் விஜயகாந்த் கிட்ட அந்த வேலை பார்க்குறவர் தெரிவிக்கிறாரு. அப்படியா, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்துட்டாரு. அதுக்கு அடுத்தாப்புல ஒரு நாள் ஒரு ஹோட்டல்ல ஒரு படப்பிடிப்புக்கான ஒரு படத்துக்கான கதை விவாதம் எல்லாமே பேசப்பட்டு போயிட்டு இருக்கு. அப்ப அங்கிருந்து அந்த ஹோட்டல்ல இருந்து ஃபோன் வருது. முருகனை சீக்கிரமா இந்த இடத்துக்கு வர சொல்லுங்க அப்படின்ன உடனே இவர் முருகா உன்னை அண்ணன் வர சொல்றாரியா அப்படின்ன உடனே நேரா போய் சரி அங்கே சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லணும் போல இருக்கு, அதுக்காக தான் கேட்குறாரு போல இருக்கு. யாருக்கு சாப்பாடு வாங்கணும், யாருக்கு சிகரெட் வாங்கணும், யாருக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கணும், யாருக்கு காஃபி டீ வாங்கணும், அங்கே ஆள் இல்லை போல இருக்கு, நம்மளை கூப்பிட்றாங்க போல இருக்குன்னு இவருங்க நேராக அங்கே போயிட்டார்.
அங்க உள்ள போய் பார்த்தாக்க அங்க டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணாவும் விஜயகாந்த் சாரும் சுரேஷ் கிருஷ்ணாவுடைய அசோசியேஷன் டைரக்டர்ஸும் எல்லாருமா உட்காந்து இந்த கதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப வரா அப்படின்னு சொல்லிட்டு முருகனை உள்ள வர வைக்கிறாரு. அந்த ஆஃபீஸ் பாயை ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருக்கிறவரை வர வைக்கிறாரு. நான் டைரக்டர் ஆகணுனே அப்படின்னு சொன்னார் இல்லையா, அவரை வர வைக்கிறாரு. அந்த பையனை வர வச்சுட்டு சுரேஷ் கிருஷ்ணா சார்கிட்ட அவர் சொல்றாரு, சார் இவன் நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குறான், பல வருஷமா இருக்கான், இவன் சினிமாவில் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறான், நீங்கள் இந்த படத்தில் அவனை அசிஸ்டன்ட் டைரக்டராக கொஞ்சம் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. சேர்த்துட்டா போச்சு சார், நீங்கள் சொல்லிட்டீங்களா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் உடனடியாக அந்த படத்தில் சேர்த்துக்கிறாரு. அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு ஆஃபீஸ் பாயை அவர் உயர்த்தி கேப்டன் அழகு பார்க்கிறார். அப்படியா, அப்படின்னா நீ இந்த வேலையை விட்டுட்டு நீ எங்கேயாவது உதவி டைரக்டரா தேடு அப்படின்னு விஜயகாந்த் சார் சொல்லலை. அவர் சொன்னதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அடுத்தாப்புல ஒரு படம் பண்ணும்போது அந்த படத்துக்கு டைரக்டர்கிட்ட போய் இவரை நீங்க பயன்படுத்திக்கங்க, உதவி டைரக்டர் ஆக்கிக்கங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த படம் கஜேந்திரா அப்படிங்கிற சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷன்ல விஜயகாந்த் சார் நடித்த அந்த படம். ஆனா அந்த படத்துல அவருடைய பேர்னு இல்லை, அந்த படத்துல இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அசோசியேட் டைரக்டர்ஸ் பேரே வரல. அப்படிதான் அந்த படம் டைட்டில் போட்டிருப்பாங்க. ஆனால் அதை அடுத்து இன்னொரு படம் வந்தது. அந்த படத்துலையும் அந்த டைரக்டர்கிட்ட சொல்லி இதே ஆபீஸ் பாயா இருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜரா வந்து சுரேஷ் கிருஷ்ணாவட்டி வேலை பார்த்த அந்த முருகன் என்பவரை அந்த படத்துலையும் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஆக்குறாரு. அந்த படத்தோட டைட்டில் கார்டில் அவர் பேர் வந்துச்சுனாக்க இதை விட கேப்டனை பற்றி சொல்றதுக்கு என்ன வேணும்? நாம நல்லா இருக்கணும், நாம 2 படத்துக்கு 10 படம் பண்ணணும், நாம 10 படத்துல லட்சமா சம்பாதிச்சிடணும், அதை வீட்டில் பீரோவில் வச்சு அடுக்கிக்கணும் அப்படின்ட்டுலாம் நினைக்காம நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட கேப்டனுக்கு நிகராக இன்னொருத்தரை சொல்லணும்னா அது கேப்டனாக தான் இருக்க முடியும். வணக்கம்.